ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. எல்லாரும் குடும்பமாக போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே சிரிப்பு வருது, செகண்ட் ஹாஃபில் நல்லா எமோஷ்னலாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும், அதுலேருந்து எப்படியெல்லாம் ரெக்கவர் ஆகி வரணும், குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற டைனமிக்ஸ் பற்றி தான் இருக்குது படம். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச சீன்ஸ்னால் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய் கன்ஃபர்ன் பண்ணுவாங்க, யார் மேலே தப்பு இருக்குது, உன் மேலே தப்பு இல்லை, அதாவது என் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் தான் முக்கியமாக வந்து கொஞ்சம் சோகமாக எமோஷனலாக போயிட்டுருக்கும்போது கிளைமேக்ஸ் வந்து ஒரு ரிலீவிங் பாயிண்ட்டாக இருந்தது. ரொம்ப சிரிச்சுட்டே நல்ல மெசேஜ் போயிட்டுருக்கு, ஆனால் சிரிச்சுட்டே அதை வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். லைக் வந்து ரொம்ப மாம்பழமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரியலாகவே சொல்கிறேன், இதுதான் ஆக்சுவலாக குடும்பஸ்தன்றது தான் ஆக்சுவல் ஃபேமிலி மூவி. எல்லோரும் தயவுசெய்து வந்து பாருங்கள். இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்மளை பற்றி, நம்ம குடும்பங்களை பற்றிய படம்லாம் நிறையா வரும். எனக்கு வந்து ஒரு அதில் என் வீட்டில் நடந்த நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன். எனக்கு நடந்த நிறைய விஷயத்தை பார்த்துக்கிறேன். மணிகண்டன் நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடியும் உங்களால். வண்டர்ஃபுல் மூவி, எல்லாரும் போய் பாருங்கள். ஓகேவா? குடும்பஸ்தன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து காமெடி, அந்த எல்லாமே எமோஷனலு, லவ், ஒரு ஃபேமிலி மூவி வந்துட்டு எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி எல்லாமே இருந்துச்சு. அதாவது ரேட்டிங் வந்து எனக்கு 10 அவுட் ஆஃப், அதுக்கு மேலேயே கொடுக்கலாம் நம்ம. அதாவது மக்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக வந்து பார்த்துட்டு போகிறோம். இப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம்னா பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு லவ் எதிர்பார்த்து வரலாம், ஒரு இது சென்டிமெண்ட் எதிர்பார்த்து வரலாம். அதாவது மெயின் வந்துட்டு ஒரு பேச்சுலரான ஒரு வந்து பேச்சுலர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஆமாம், பேச்சுலர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் வரும்போது அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் வரும், அவங்களுக்கு எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு மியூசிக் டேரக்டர் அங்கே வைசாக்குன்னு அவர் மியூசிக்கில் பயங்கரமாக போட்டிருக்காரு. அடுத்து வந்து டேரக்டர் பயங்கரமாக பண்ணியிருக்காருண்ணா. இதுக்கு மேலே படத்தை என்ன சொல்கிறதுன்னு மணிகண்டன் அப்படிங்கிற அவர் வந்துட்டு அவர் சொல்லவே தேவையில்ல. லவ்வர்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது வந்துட்டு எல்லாத்துலையும் நம்ம வந்துட்டு பெரிய ஃபேன் எல்லாருமே நாங்கள். அவர் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக நடிப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் அழுதாக நம்ம கழுகு வரதும், அவரோட சிரிப்புக்கு, அவருடைய அந்த தனியாக போய் பண்ணுற ஒரு காமெடியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, பயங்கரமாக வந்துட்டு நடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது படம். புரியலைங்க, அது மணி தான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு மணி இருந்தால் தான் நம்மளை வந்துட்டு மதிப்பாங்கிறத ஒரு சிம்பிளாக மணிகண்டன் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் மணி இருந்தால் நம்மளை மதிப்பாங்க, காசு தான் முக்கியம், இந்த உலகத்தில் வந்து வாழ்கிற காசு தான் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு காமெடியாகவும் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் எடுத்து அப்படின்னு முடிச்சு கடைசியில் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஃபுல் பேக்கேஜ். இது பொங்கலுக்கே வந்திருக்க வேண்டிய படம், உங்களுக்கு வந்துட்டு இன்னும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு தள்ளி வந்திருந்தாலும் இது இன்னுமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய படம் தான். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், செலிப்ரேட். குடும்பஸ்தன் படம் சீரியஸ்லி ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு அண்ணா. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மணிகண்டன் அண்ணா கூட நம்மளும் ஓடிக்கிட்டே இருந்தோம். என்ன இவ்வளோ ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, எதுக்காக வாங்குறாங்க, எப்படிலாம் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நம்ம குரு சோமசுந்தரம் சார், ஸோ நடுவில் இந்த மனுஷன் வேறு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, இவர் என்ன ட்விஸ்ட் அடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது ஏன்னா இவர் ரொம்ப முக்கியமான கேரக்டரில். ஸோ இவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போடி செகண்ட் ஹாஃப்குள்ளே போனோம். செகண்ட் ஹாஃபில் அப்படியே உட்கார வச்சிருந்தா சீரியஸ்லி. நம்ம வந்துட்டு கண்ணை வந்துட்டு வேறு எங்கேயும் எடுக்காமல் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் லைக் எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு சாங் இருந்திருக்கலாம்னு தோணிச்சு. மற்றபடி மீதி எல்லாமே ரொம்ப சூப்பர். ஃபன்னாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. ரொம்ப சீரியஸான சீனை கூட காமெடியாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் ஒரு கார் சீக்வன்ஸ் வரும், சிரிச்சு வயிற வலி வந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃபன்னான ஒரு படம், ஜாலியான ஒரு படம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மணிகண்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த ஜனவரியோட ரியல் வின்னர்னால் இந்த படம் நான் சொல்லுவேன். குடும்பஸ்தன் படம் பேரே இருக்குது, அதில் டைட்டிலோட பார்த்தோன்னா என்ன கதைன்னு சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், அதுதான் குடும்பஸ்தனா. ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்தவனாக இருக்கிறான்னா அவனோட கஷ்டங்கள் இருக்குல்ல,
கடன் வாங்கி கஷ்டப்படுவான், அங்கங்கே லோன் ஆப்பில் வாங்குவான், அவனோட வாழ்க்கையை தினசரி வாழ்க்கையை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவான். அதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறத வச்சு வாழுங்க அப்படின்றாங்க. தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு வாழுங்க. தகுதிக்கு மீறி கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் அது கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி இல்லை லவ் சீனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாமே அருமையாக இருந்தது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் சீனில் எல்லாம் ஜாதி எதனா பேசியிருக்காங்களா? ஜாதி பற்றி பேசியிருக்காங்க. அது ஃபன்னாக தான் இருக்குது. அது ரொம்ப இதுவாலாம் தெரியல. நம்ம இந்த படத்து மூலமாக என்ன மாற்றம் உருவாகும்? கண்டிப்பாக உருவாகும். என்ன உருவாகும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ரொம்ப கடன் வாங்க, நம்ம தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஜாதி பற்றி அந்த அளவுக்குலாம் பேசல, லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஏன்னா சின்ன ஒரு ஸ்டோரிமே சொல்ல முடியுமா? அது படத்தில் சின்ன ஒரு ஸ்டோரிமே சொல்ல முடியுமா? என்ன சொல்ல வராங்க? ஸ்டோரினா அவ்வளோதான். ஒரு குடும்பத்தில் தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க தனியாக வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து வாழ்கிறாங்க. அந்த மாமனார் வீட்டில், மாமியார் வீட்டில் வந்து அதான் மணிகண்டனோட வீட்டில் வந்து வாழ்கிறாங்க ஹீரோயினும். வாழும்போது ஒரு கட்டத்து வரைக்கும் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் வாங்குறாரு. அந்த கடன் மேலே ஒரு கடன் போகும்போது ரொம்ப கடன் சுமையாகி இதுலேருந்து எப்படி வளர்றதுன்னு வெளியில் தெரியாமல், ஏன்னா அவர் எந்த இடத்துலையுமே வந்து தன்னோட தன்மானத்தை வந்து விட்டு கொடுக்காம வந்து நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லுவான். அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பு. அதனால் அவரால் யாருக்கிட்டையும் வந்து பணிஞ்சு போயிட்டு அடிமையாக வேலை செய்ய முடியாது அவரால். இப்போ அந்த மாதிரி இருக்கிற கேரக்டரு கடனும் வாங்கி அதிகமானதால் அவரோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வராரு அப்படின்றது தான் அந்த படம். குடும்பஸ்தன் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ணுறாரு, எப்படி ஜாப் விட்டதுக்கப்புறம் எப்படி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாருன்றது தான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார். ஃபீல் குட் படமாக தான் இருக்குது. மியூசிக் பாடல்லாம் இல்லை சார், மியூசிக் பாடல் மியூசிக் புதுசாக பண்ணியிருக்காங்க போல், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி படம் எந்த ஸ்டோரி? அதான் சார், ஸ்டோரி வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக மூவ் ஆகும். ஆடியன்ஸ் பல்ஸ் இருக்கும். ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சு படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. படம் வந்து ஃபுல் த்ரோட்டாக காமெடியாக போயிட்டே இருக்கு. நல்லா செம்மையாக போயிட்டு. லவ் சீன்லாம் எப்படி இருக்குது? லவ் இல்லை சார், அப்படி ஓப்பனிங்கில் ஒரு மேரேஜ் தான். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு காதல். ஆமாம், அதை தாண்டி ஃபேமிலிக்காக அவன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான், அது என்ன மாதிரி ஓடுறாங்கிறது தான் கதை. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிரச்சனை தான் புரியல. ஆமாம், அதுதான் அவர் தான் ஹோல் படத்தையே தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அவரும் ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து குரு சோமந்தன் சார், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வர இடத்துல எல்லாம் ஒரு இதாக இருக்குது, நல்லா இருக்குது. அதான் படத்தில் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் உன்னை வந்து எப்படி நீ கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைப்பேன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதுதான் இப்போது ஒரு வேலை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதில் ஆன்லைனில் கடன் வாங்குறது, அப்புறம் போய் ஃபினான்ஸில் போய் கடன் வாங்கி எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் அதுலேருந்து எப்படி மீண்டு வரான், ஃபேமிலி அவனை எப்படி பார்க்குறாங்க, இந்த சொசைட்டி அவனை எப்படி பார்க்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஏன்னா சின்ன ஒரு ஒன்லைன் தான், யார்கிட்டையாவது சாரி கேட்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு நம்மகிட்ட இருக்கிற ஒரு சீனியர் முதலாளி வந்து நம்மளை என்ன பேசினாலும் ஃப்ளெக்சிபிளாக போயிடுங்கிறத சொல்ல வராங்க. நீங்கள் வந்து எதிர்த்து நின்றுக்கிட்டே இருந்தால் இந்த சமுதாயத்தில் சொசைட்டியில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லுவேன்.